This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part-time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு கீரை குழம்பு. அதாவது என்னென்னா பருப்பு கீரை குழம்புங்கிறது மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம், சரிங்களா? அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணினோட பொக்கிஷனே நம்ம சொல்லலாம் இந்த பருப்பு கீரை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. கீரைகளில் அதிக சத்து உள்ள பருப்பு கீரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம தினந்தோறும் பார்த்திங்கன்னா அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் வைக்கிறதுக்கு நம்ம உடலில் வந்து சத்துக்களின் நிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்க நாம் உண்ணும் உணவில் தினமும் வந்து காய்கறிகளுடன் கீரை சேர்த்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அப்படி வந்து கீரைகளில் அதிக சத்து உள்ள பருப்பு கீரை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீட்டை சுற்றி பருப்பு கீரை வளர்ந்து கிடப்பதை நம்ம தாராளமாக பார்க்கலாம். பட் ஆனால் வந்து நகர்ப்புறங்களில் அது அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒமேகா 3 சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது சத்து வந்து இதில் வந்து அதிகப்படியாகவே இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால தோல் எப்போதும் பொலிவுடனும் இருக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் உதவி செய்யும். இது வந்து கண் பார்வை தெளிவாக உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வைட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்திருக்குது. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்க முடியும், சரிங்களா? உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பருப்பு கீரையை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நீண்ட நேரம் பசி உணர்வு இல்லாமல் நம்மளால தவிர்க்க முடியும். இந்த கீரை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சிறுகீரைகள் வந்து அதிக சத்து உள்ள கீரையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு கீரை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கிராமங்களில் சாதாரணமாக இருக்கும், நிறைய பக்கம் கிடைக்கும். பட் ஆனால் வந்து இங்கே நகர்ப்புறங்களில் வந்து கிடைக்காது. இந்த மேக்ஸிமம் வந்து இந்த பருப்பு கீரை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒமேகா 3 சத்து வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஆட்டிசம் போன்ற வளர்ச்சி குறைபாடுகளை தடுக்கிறதுக்குமே உதவி செய்யும். இது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைப்பதுடன் இதயத்தை சுற்றி படியும் கொழுப்பையுமே தடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த பருப்பு கீரை இது வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால தோல் எப்போதும் பொலிவுடனும் இருக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் கண் பார்வை தெளிவாக இருக்கவுமே உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வைட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கும் நபர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சொரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு பருப்பு கீரை வந்து ஒரு அருமருந்தாகவே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவ நூல்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு வலிமை தரக்கூடிய கால்சியம் இதில் அதிகமாகவே இருக்குது. இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சரிங்களா? 1-2 கீரைகள் மட்டும்தான் பருப்பு குழம்புல போடுவாங்க. அது என்ன கீரைங்கிறது நீங்கள் கேட்டுட்டு வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது, சரிங்களா? உடல் எடையை குறைக்க நினைக்கும் நபர்களுக்கு நீண்ட நேரம் பசி உணர்வை இல்லாமல் தவிர்க்கிறதுக்கும் இந்த கீரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எங்கும் முளைத்து கிடைக்கும் இந்த கீரை இந்த மண்ணின் பொக்கிஷமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? இதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்களும் பாருங்கள், தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். பொதுவாக பொரியல் செஞ்சு சாப்பிட்றக்கும் இந்த பருப்பிலே போட்டு பருப்போட பெனிஃபிட்ஸும் கீரையோட பெனிஃபிட்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி